ஹேவாங்க இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஷோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டு மேரி அ மாஃபியா சிங்கிள் தட் பார்ட் 8 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயின் டவுலோட வெளில வந்திருப்பா. ஜங்குக்கு நின்றுருப்பாரு வாயனும். சரி உள்ளே போவா வெளில போக நின்றுட்டு இருக்கும்போது ஜங்குக்கே ட்ரெஸ் எடுக்க தானே வந்தேன், இந்தா கபோர்டு இங்கே தானே இருக்குது, போய் எடுத்துக்கோ அப்படின்பாரு. வாயனும் நான் போய் கபோர்டில் ட்ரெஸ் எடுக்கிறது பிரச்சனை இல்லை சாமி, நீ நிற்கிறதா ஏன் எனக்கு பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பா. ஸோ அதோட இந்த படம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 8. இல்லை உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்க போகுது, நீங்கள் வெளில போங்களேன், நான் ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிடுறேன். அச்சோ எனக்கு 2 மணி நேரத்துக்கு எந்த வேலையும் இல்லையேம்மா, நான் ஃபுல் டைம் ஃப்ரீ தான், நான் இங்கே நினைக்கிறேன். உனக்கு என்ன, இது என் ரூமு, நான் இந்த வீடு கட்டியிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே எங்கேனாலும் நிற்கலாம். இந்த வீட்டு ஓனரே நான் தாண்டி, நீ என்கிட்டே வந்து பேசுகிறியா? சரி அப்போண்ணா என்ன எங்கே போகிற? ட்ரெஸ் எடுக்க தானே வந்தேன், இந்த இருக்கப்படு போய் எடுப்போ. இல்லை அது அப்போ ட்ரெஸ் எடுக்க வரலையா? என் முன்னாடி இப்படி வரணும் வந்தியா? அப்படிலாம் இல்லை இல்லை இல்லை, நீங்களும் எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் என்ன, போய் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க? அது நான் அது வந்து போய் நிறுத்திட்டுருக்க, எடுக்கணும்னு வந்துட்டீங்களா? போய்ட்றி பொடி, விட மாட்டோம் போகல, போய் எடுத்து தான் ஆகணும் போல், வேறு வழி ஒன்றும் இல்லை போவோம் அப்படின்ட்டு வாயினும் வரா. அது எப்படி டவுலை நல்லா இருக்க பிடிச்சிட்டு தான் வரா. ஸோ ஜங்குக்கு பார்த்து டவுலை ரொம்ப டைட்டாக பிடிக்கிற, பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, போய் ட்ரெஸ் எடு. கப்போர்டு என்ன தானே ஒரு கப்போர்டு மேலே சாஞ்சு நின்றுட்டா நான் எப்படி கதவை திறக்கிறது? கபோர்ட் கதவை கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டியது தானே. தள்ளி நிற்கணுமா? எப்படி தள்ளி நிற்கணும்? எங்கே நிற்கணும்? இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? சத்தியமாக இல்லை, இது என் வீடு, இது நான் வாங்கின கபோர்டு, நான் எங்கேனாலும் நிற்பேன். உனக்கு என்னடி வந்துச்சு? ட்ரெஸ் எடுக்கணும்ல, எடு. நான் எப்படி கதவை திறக்கிறது? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் தள்ளி. நீ என் வீட்டுக்கே வந்து என்னையே தள்ளி நிற்க சொல்வியா? எனக்குலாம் ஏன் போகையான் இருக்கு, இவன்ட்டு என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? என்ன பண்ணும்? செய்கிறேன், அதானே இப்போ பண்ணும். நான் சொல்லுங்கள், செய்கிறேன், என்னனாலும் பண்ணுறேன். என்னனாலும் பண்ணுறியடி? என்னனாலும் பண்ணுவியா? நான் அந்த என்னனாலும் சொல்ல, வேறு எதுனாலும் சொன்னேன். அது என்ன அந்த எதுனாலும் வேறு எதுனாலும்? என்ன மீனிங்கை சொல்லு. மீனிங் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல இருக்குது. நீ ஒரு அர்த்தத்தில் சொல்லுவேன், நான் ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுப்பேன், அதெல்லாம் வேலைக்காகாது. நீ சொல்கிற சொல்லும், நான் புரிஞ்சுக்கிறேன். இப்படி 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 பேசுகிறது தான் வேணான்றது. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அப்படியா? எடுத்துகிட்டு போயிடுவியா? விட்டுருவேனா நான் அப்படின்ட்டு பிடிச்சி இழுக்கிறாரு. வேணா அவள் வந்துட போகுது. அவராது கவலைப்படாத, அதெல்லாம் பார்த்தாச்சு. திருப்பி பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருக்குது, பார்க்கணுன்னு தோணுது. லைட்டாக வேணால் காட்டுறியா? நானும் பண்ண மாட்டேன். ஏன்டி என் உயிரை வாங்குற? எனக்கு வேறு நேற்றுலேருந்து ஒரே கொஞ்சம் தள்ளி. என்னடி தள்ளி நின்றுட்டுருக்க? அதான் சொல்லிட்டேன்ல, நீ என்னோட பொண்டாட்டின்னு. அப்புறம் என்ன பொண்டாட்டிக்கிட்ட எப்படி இருந்த? அவன் கேட்க போகிறான், அவனை கேட்க மாட்டான். கேட்டாலும் நான் வாங்கி வச்சிருவேன். ஸோ அதனால் அவனை கேட்க மாட்டான். நீங்கள் வா சொல்லும். இல்லை அது வந்து டவல் அவுக்க மாட்டேன்டி, வாடி இங்கே. என்ன பண்ண போகிறோம் உன்னை? நான் தானே. நான் தான் எனக்கு பயமாகவே இருக்கு. அது எப்படி? என் கண்ணை பார்த்து பயப்படல? பயப்படு. அப்போது அதான் ஜங்கு கூட கண்ணை பார்க்குறா. பார்த்தாலே பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் அவரோட கண்ணை அப்படியே பார்க்குறா. ஜங்குக்கும் வேணுக்குனே வாயினா பயமுடுத்தணுக்குனே பயங்கரமாக முறைக்கிறாரு. வாயினா அவ்வளோதான் பயந்து கண்ணை மூடிக்கிட்டு ஜங்கு ஹக் பண்ணிக்கிட்டா. ஜங்குக்கெலாம் யோசிக்கிறாரு, யார் இவ என்னப்பாதே பயந்துட்டு என்னையே வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கா? சரியான ஃபிகராக இருக்கும் போல். இந்த பொண்ணுங்களையே புரிஞ்சிக்க முடியாது, அது முக்கியமாக இவளை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே. ஏதோ எனக்கா ஒரு புது உலகத்துலேருந்து ஒரு அதிசய பிறவி
ஆஹா, ஒரு தனிப்பட்ட ஒருத்திய செதுக்கி எனக்காக அமிச்ச மாதிரியே இருக்கே, டீஸ் பண்ண சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து ஃபுல் மைண்டட் வாயனை நல்லா டீஸ் பண்ணி விளையாடணும். அதுதான் ஜங்குக்கோட தாட். பட் வாயனுக்கு இவன் என்ன பண்ணாலும் நம்மளை கொடுமை தான் படுத்துவான். ஸோ அதனால் இவனுக்கு நம்மளை பிடிக்கல போல். ஸோ அதான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற ஒரு தாட். ஸோ அந்த தாட்டில் தான் அவள் பயந்துட்டு ஜங்குக்கே ஹேக் பண்ணிக்கோங்கிறது பாவம் பிள்ளைக்கு தெரியல. ஸோ தெரியாமல் தான் ஹேக் பண்ணிக்கிறா. பட் ஜங்குக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி நினச்சிக்கிறாப்புல. ஸோ ஜங்குக்கு வந்து வாயனை பார்த்து எப்படி எப்படி அந்த டவலோடே என்ன நீ கட்டி பிடிச்சிட்டு இங்கே நிற்க போகிற, அதுக்கப்புறம் பார்த்துக்கோப்பா, நீ பாட்டுக்கு பிடிச்சிட்டு நானும் உன்னை தள்ளி விட மாட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா அப்படி கசம்சா பெட்டில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணிடுவேன். ஸோ எப்படி 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 ஆ ஆ அது 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 ஐயோ நான் உங்களை கட்டி பிடிச்சிட்டு எப்படி இவ்வளோ நேரம் கட்டி பிடிச்சிட்டு ஐயோ நான் உங்களை கட்டி பிடிச்சா அப்பா அம்மா சீனு செம்மையாக போடுறடி நீ இப்படி தான் பண்ணுவீங்களோ ஆ நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்ட்டு கபோர்டு ஒரு வழியாக திறந்துட்டு அது திறந்து ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போகலான்னு போட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு இப்போ சுற்றி பிடிச்சி இழுத்து என்ன அப்படியே சைக்கிளை ஓட்டிகிட்டு போயிடலான்னு பார்க்குறியோ ஆ ம் ம் என்கிட்ட எங்கே சைக்கிள் இருக்குது ஓட்டிகிட்டு போகிறதுக்கு? ஓ காமெடி பண்ணுற, கிரிஞ்சு பண்ணுறியா? சிரிப்பார்லடி எனக்கு. நான் ஒன்றும் நீங்கள் சிரிக்கிறதுக்காண்டி சொல்லலை. அப்புறம் எதுக்கு சொன்னேன்? அப்போ மது விடுவீங்களாங்கிறதுக்காண்டி தான். என்ன கேட்கல? ஒன்றும் இல்லை, நான் போகணும். நீ போ, எனக்கு சில பொருட்கள் உங்ககிட்டேருந்து வாங்க வேண்டியது இருக்குது, வாங்கிக்கிறேன். அதை நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கவா? சாரி அப்போது வாங்கினா நல்லா இருக்காது, இப்போ வாங்கினா தான் கிக்காக இருக்கும். ஐயோ போச்சு அசமாக மாட்டிக்கிட்டோம். ஏதாவது பண்ண ஓயன் தப்பி ஓயன் அப்படின்ட்டு லூனா எங்கே என்னடா பண்ணுறா அப்படின்ட்டு வாயின் கேட்குறா. ஜங்கு எங்கே லூனாவா அப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ள வாயின் அங்கேருந்து ஓடலான்னு போகிறா. அப்போ கரெக்டாக ஜங்கு என்னையே அம்மா திட்டி அப்படின்ட்டு உன்னோட டவ்வளோ பிடிச்சி இழுக்கிறாரு. வாயின் அவ்வளோதான் 2 கை வச்சு ஹைட் பண்ணிக்கிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டா. ஜங்குக்கெல்லாம் பார்த்துட்டு நம்மளே ஒரு செகண்ட் ஏமாத்திட்டாலே அப்படின்ட்டு வாயின் உட்காந்துருக்காளே. ஸோ அவளை அப்படியே தூக்கி நிப்பாட்டி அவளை சுற்றி பிடிச்சிட்டு நான் பார்த்தா அவனுக்கு என்ன பைத்தியக்காரமாக இருக்குல்ல, என்னையே ஏமாற்றிட்டு போகிறல அப்படின்ட்டு வாயனை இழுத்து பிடிச்சி அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. வாயனுக்கு அந்த கிஸ்ஸு ஏதோ ஒரு சரக்கு அடித்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் ஜங்குக்கு வாவ் எக்ஸ்ட்ரா மோர் தேன் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அவரும் நல்லா கிஸ் பண்ணிவிட்டு வாயனோட டவலுக்குள்ளே ஒரு ஃபிங்கரை மட்டும் விட்றாரு. வாயனுக்கு அந்த ஒரு ஃபிங்கர் உள்ளே போகிறதே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஜங்குக்கோட கையை எடுக்கிறா. ஜங்குக்கு வேணுக்குன்னு இப்போ 2 ஃபிங்கரை உள்ளே விட்றாரு. வாயனா என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த கையை எடுத்து விட்டதுக்கப்புறம் மனுஷன் சும்மா இருந்திருப்பார். இவ கையை எடுத்து விட அவர் பாட்டுக்கு டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு வாயனோட கழுத்து கீழே. அதுவும் டவலுக்குள்ளே கையை விட்டு அவரோட 5 விரலையும் விட்டு அப்படியே அதை டைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது வாயனும் என்ன பண்ணுறீங்க, எனக்கு வலிக்குது, சும்மாவே நீங்கள் அன்னைக்கு பிடிச்சதே இப்போ வரைக்கும் சவந்து போயிருக்கு, வேணாம். என்னது சவந்து போயிருக்கா, எங்கே சவந்து போயிருக்கு அப்படின்ட்டு கிஸ்ஸெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு அந்த டவலை விலக்கி வேற பார்க்குறாரு. வாயின்னு ஒரு செகண்ட் அப்படியே ஹைட் பண்ணிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, வேணாம், நான் போகிறேன். ஏய் எங்கே போகிறேன்? ஆமாடி சவந்துருக்கு. அச்சோ நான் வேணா ஆயில்மெண்ட் வாங்கி உனக்கு அப்படியே இங்கே தேய்ச்சி விடவா? நீங்கள் ஒன்றும் கிழிக்க வேணாம், விடுங்க, நான் போகிறேன், டவலை விடுங்க, வேணாம். தான் ஆல்ரெடி நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கேன்டி, அப்புறம் ஏன்டி சீன் போடுறேன் முன்னாடி? நான் எத்தனை வாட்டி பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி தான் நீ ரியாக்ஷன் கொடுப்பேன், அதனால் நீ எதுவும் கவலைப்பட்டுக்காத அப்படின்ட்டு வாயின் கண்ணை மூடிக்கிட்டா. ஜங்குக்கும் அவனோட டவலை அப்படியே சுற்றி வச்சுட்டு வாயினை மறுபடியும் பிடிச்சி இழுத்து அவனோட நெக்கு கிட்டே போய் அப்படியே பலமாக கடிச்சு விட்றாரு. வாயினை ஆணு கத்துறா. அவனோட கழுத்து கீழே அந்த ரெட் மார்க் வருது. ஸோ அதை பார்த்து சிரிச்சிட்டு இதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், நான் பண்ண அடையாளம் இது, நீ என்னோடய பொருள், அதுக்கு இந்த சீல் அடிச்சிருக்கேன் பாரு அப்படின்றாரு. வாயின் இது சீலாயா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஜங்குக்கும் சரி சொல்லும், ஒழுங்கு மரியாதையாக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வா அண்ணா, உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், போயிட்டு வாண்ணா அப்படின்ட்டு வாயனை அமுச்சு விட்றாரு. வேணா அப்படின்னு தலையாடுறா. ஜங்குக்கு போனதும் அவளுக்கு ஒரு மாதிரி சாமுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது. சேம் டைம் ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படிலாம் வாயன்கிட்ட அவளோட
பெர்மிஷன் இல்லாமல் அவகிட்ட கிஸ் பண்ணுறது, அவகிட்ட ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறது, ஸ்டில் எனக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதுக்குள்ளே அவளோட அடாப்ட் ஆக முடியல. லூனா கூட இருக்கிறது ஓகே, இட்ஸ் ஃபைன். பட் ஜங்கு கூட இருக்கிறது இட்ஸ் நாட் ஃபைன். எனக்கு வந்து இது அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபுல்லாகவே ஃபீல் ஆகுது. இதுலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு தான் ஃபுல்லாக பாவம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கு. பட் ஜங்குக்கு கூட டீஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு. அட்ஸ் ஆல். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரா. பார்த்தா ஜங்குக்கு பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். லூனாக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்போது வந்து கீழே உட்காடுறா. உட்காந்துட்டு ஜங்கு கிட்ட இவ பேசலன்னு சொன்னாலே அப்படின்ற மாதிரி லூனா பார்க்குறா. லூனா வாயனை பார்த்ததும் ஜங்கு கிட்ட பேச மாட்டேங்கிறா. பாட்டுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த பிள்ளை ஜங்கு கூட கையை தட்டி விட்டுட்டு பாட்டுக்கு இங்கே நெரிச்சு போயிட்டா. ஜங்குக்கு பார்த்தது ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல் கோமும் வாயன் மேலே தான் திரும்புது. வாயனை பார்த்து ஏய் என்ன, நான் நேற்று நைட்டே சொன்னல என் பொண்ணு என்னை பார்த்து பயந்து ஓடுறான், காரணம் நீ தானே பார்த்தியா? அப்போ கன்ஃபார்ம் ஆகுது பார்த்தியா? நீ வந்து இங்கே உட்காந்த உன்னை பார்த்தது என் பொண்ணு எஞ்சி போயிட்டா. அப்போ யார் இதுக்கெல்லாம் காரணம்? நீ தானே? உன்னை பார்த்ததுக்கப்புறம் தானே என் பொண்ணையை கை தட்டி விட்டு எஞ்சி போகிறா. அது வரைக்கும் என்கிட்ட சமத்தாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் தான் தனிக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். என் கையால் சாப்பிட்ட குழந்த இப்போ உன்னை பார்த்து பயந்து ஓடுறானா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன பண்ண குழந்தைய? ஐயோ, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் எதுவுமே பண்ணல ஜங்கு. அப்புறம் எதுக்குடி உன்னை பார்த்ததோ அவள் என்னை விட்டு போகிறா? அப்போ வாங்க அவகிட்ட போய் கேட்கலாம். ஏன் கேட்குறதுக்குள்ளே நீங்களா ஒன்று சொல்லிவிட்டு ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? வாங்க அவட்ட நம்ம போய் கேட்கலாம். அவட்ட என்ன கேட்டுட்டு அவட்ட நம்ம போய் கேட்டுனா மறுபடியும் என்ன தான் தப்பாக நினைப்பா. அப்போ தான் ஏதோ இவட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைப்பா. அவள் என்ன சொல்லியிருப்பேன் அவன் நினைப்பா. இல்லை நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இல்லை நீங்கள் என்னென்ன பண்ணீங்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க அது வேறு விஷயம். நான் அவகிட்ட என்ன சொல்லுவேன்? குழந்தைகிட்ட என்ன சொன்னால் புரியும் ஃபஸ்ட்டு. எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. நான் ஒரு டாக்டர் தான், நான் டாக்டருக்கு தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. காலேஜுக்கு போகவே இல்லையே, ஃபாலோ பண்ணுவானா இல்லையா அப்படின்ற தாட் சடனாக வருது. பட் இருந்தாலும் அதை பற்றி அவள் கேட்குறதில்ல. அப்படியே அதை மூடி மறைச்சிட்டு, உங்களுக்கு புரியுதா? எனக்கும் குழந்தைங்க மனநிலைமை நல்லாவே புரியும், நான் ஒரு டாக்டர் அப்படின்னு திரும்ப சொல்கிறா. பட் ஜங்குக்கு அதை திரும்ப அவாய்ட் பண்ணிவிட்டு எதுவுமே சரியில்லை வாயன், எதுவுமே சரியில்லை. என் குழந்தை இது நாள் வரைக்கும் என்னை பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு போனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் எதனால்? நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததால தான். கூட்டிகிட்டு வந்ததே நீங்கள் தான். ஏய் வாயம்புரிப்பா, அதெல்லாம் நான் கேட்கல. என் குழந்தைக்கு உன்னை பிடிச்சிருந்தது, நான் கூப்பிட்டு வந்தேன், அவ்வளோதான் விஷயம். உன்னை பெர்மனெண்ட்டாக என் கூட வச்சுக்கணும்னா கல்யாணத்தை தவிர உன்னை என் பொண்டாட்டியை கேட்க தவிர எனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் தெரியல. அப்படிங்கிறத விட பெட்டராக இருந்தது. இது இருந்தால் ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீ பாட்டுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரா நான் உன் மேலே பாசம் வச்சுருக்கேன், உன் கூட கொஞ்சம் வார்த்தை நல்லா பேசினா நான் உன் வலையில் விழுந்துட்டேலாம் நினைக்காத. ஐ ஜஸ்ட் டீசிங் யூ, தட்ஸ் ஆல். நான் உன்னை டீஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். உன்னை டீஸ் பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை செல்லம் அப்படின்னு கொஞ்சம் போது பிடிச்சிருக்கு, உன்னை கிஸ் பண்ணும்போது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அந்த லைனுக்குள்ளேயே நீ இரு. அதையும் தாண்டி உன் கூட நான் எக்ஸ்ட்ரா இருந்துட்டேனா அது ஏதோ கிளப்பில் போனோம், அந்த கால்களை கூப்பிட்டு ஒரு டே ஸ்டாண்ட் பண்ணோம், மறுநாள் பிடிச்சிருந்தா மறுநாள் அவளே கூட 2 நாள் ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் நீ, ஓகே? மற்றபடி நோ மோர், நோ எனிதிங் அப்படின்ட்டு ஜங்குக்கு படுக்க சொல்லிட்டு போயிட்டான். வாயனுக்கா என்ன சொன்னார்? கால்களா? நானா? என்ன அவன் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான், இவன் என்ன கால்கள் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அப்போ இவ்வளோ நான் டீஸ் போனான். சரி ஓகே, அவன் டீஸ் பண்ணால் அடிக்கிறான், மதிக்கிறான், ஒத்துக்கிறேன். ஆனால் என் கூட இருந்தால் அவன் என்ன கால்கள் சொல்லுவானா? என்ன அந்த மாதிரி பொண்ணு சொல்லுவானா? அது எப்படி அவன் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் அதையே நினச்சி அழுதுட்டுருக்கா. அவளுக்கு பயங்கரமாக அழுக வருது. பிள்ளை எவ்வளோதான் அழுக முடியுமோ அவ்வளோ அழுகிறா. அழுது இப்போ தான் குளிச்சுட்டு வந்துருப்பா. கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சு. இருந்தாலும் லூனாக்கு சாப்பாடு ஊட்டணும்ல, என்ன பண்ணுறது, இவன் திட்டுவானே அப்படின்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறா. ஜங்குக் லூனாவோட ரூம் வாசலில் நின்றுட்டுருக்கான். வானை பார்த்து முறைக்கிறான். அவளோட கண்ணை பார்த்தாலே தெரியுது அவன் செம்மையாக அழுதுருக்கா அப்படிங்கிறது. அது எதுக்கு அப்படிங்கிறது புரியுது. பட் அதை பற்றி அவருக்கு எந்த கேரும் கிடையாது. ஸோ அவர் கேர் பண்ணிக்கிறதே இல்லை. வானை அப்படி ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறா. ஜங்குக்கும் வானை முறைச்சி பார்க்குறாரு. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜங்குக்கோட கண்ணை பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துருச்சு. ஸோ எதுவுமே பண்ணாமல் பார்வை கீழே இறக்கிட்டு பாட்டுக்கு லூனாவோட ரூம்குள்ளே போயிட்டா. ஜங்குக்கும் பின்னாடியே வராரு. ஆனால் லூனா கிட்ட எதுவுமே காட்டிக்காமல் அப்படியே சிரிச்ச முகத்தோட, பேபி சொல்லும் எந்தி இங்கே வா, இங்கே வாடா, அம்மா கூப்பிட்றல்ல, இங்கே வா, இங்கே வாம்மா, என் தங்கம் இல்லை, எந்திரி எந்திரி, என்னாச்சு? ஏன்
ஏன் என் தங்கம் சாப்பிட மாட்டேங்குது, எதுக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவள் வாயனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு வயனோட ஷோல்டர் சாஞ்சிக்கிறா. வயனோட ஹக் பண்ணி சிரிச்சிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, சரி இல்லைண்ணா இங்கே வா தங்கம், இங்கே பாரு, அம்மா உனக்கு கேட்பேன், நீ ஒரு உண்மையை சொல்லணும் சரியா? அம்மா எது கேட்டாலும் நீ சொல்லுவ தானே, செய்வ தானே, அம்மா கிட்டே போய் சொல்ல மாட்டே தானே அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைய அப்படி க்யூட்டாக தலையாட்டுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லூனா இந்த மாதிரி ரெஸ்பான்ஸே பண்ணவே மாட்டா. ஜங்குக்கெலாம் காக்கான்னு கத்துனாலும் அவன் நீ போயா அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டுப்பாளே தவிர்த்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்க மாட்டா. அமைதியாக சில மாதிரி தான் நிற்பா. ஜங்குக் இப்படி தலையாட்டியாக சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுமே பேச மாட்டா, பேசவே மாட்டா. அண்ட் அவள் தலையாட்டுறது கூட கிடையாது. வான்கிட்ட பண்ணுற ரெஸ்பான்ஸ் கூட ஜங்குக்கிட்ட வரைக்கும் பண்ணதில்லை. அவள் தலையாட்டுறது, அவள் சிரிக்கிறதே ஜங்குக்கு ஒரு உலக அதிசயம் மாதிரி இருக்குது. அது வான் இருக்கும்போது பண்ணுறாளே, வான்கிட்ட பண்ணுறாளே அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. அண்ட் வான் வந்து இவளை அம்மாட்ட சொல்லுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதும் ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் தான் ஆகுது. ஸோ அதால் எப்படி சொல்லுது, அவரால் வார்த்தையில் சொல்லவே முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது வான் கேட்குறா, என்ன தங்கம், அப்பா கூட ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அப்பா நீ கேட்டதை வாங்கி தரலையா, அதான் கோவமாக இருக்கீங்களா அப்பா மேலே அப்படின்னு கேட்கும்போது அவள் ஆமான்னு தலையாட்டுறா. அப்படியா, அப்பா நீங்கள் கிட்ட என்ன வாங்கி தரல சொல்லு அப்படிங்கும்போது அவள் அப்படியே வானோட ஃபேஸில் ஒரு ஸ்மைலை வரைகிறா. அதாவது லிப்ஸில் கை வச்சு ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ வானுக்கு புரியுது, அப்போது ஜங்குக்கு தன்னை ஜாடியை வச்சு அடித்ததை இவள் பார்த்துருக்கா அப்படிங்கிறது. இது ஜங்குக்கும் புரியாமல் இல்லை, ஜங்குக்கும் புரியுது. ஏன்னா ஜங்குக்கு அந்த மாதிரி அடித்ததை வந்து லூனா பார்த்துருப்பே அழுதுகிட்டே தூங்கியிருப்பா. ஸோ அதை தான் அவள் இங்கே ரீக்ரியேட் பண்ணுறா. அதை வந்து ஜங்குக்கும் புரிஞ்சிக்கிறாரு, வாயனும் புரிஞ்சிக்கிறா. இருந்தாலும் என்ன சொல்ல முடியும் குழந்தைகிட்ட, வா செல்லம், நீ அதை பார்த்துட்டு தான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்பாவும் அம்மா விளையாண்டுட்டு இருந்தோம், வேறு எதுவும் இல்லைடா தங்கம், நீ வேணா பாரேன், அப்பா நான் இப்போ எப்படி திட்டுறேன் பாரு, அப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டார், அப்படி சிரிச்சிட்டே இருப்பார் பார்க்குறியா அப்படின்றா. நானும் அப்பா சும்மா இந்த மாதிரி அடிச்சு விளையாடுவோம் அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்த்து, என்னங்க இங்கே வாங்க, கூப்பிட்டுட்டு இருக்கான பார்த்துட்ருக்கீங்க, இங்கே வாங்க அப்படின்றா. ஜங்குக்கு என்ன பண்ண ட்ரை பண்ணுறா, ஆனாலும் குழந்த முன்னாடி நம்ம அப்படி பண்ணது தப்பு தான். அவன் மனசு ஆழமாக பதிஞ்சிருக்கும். இவனத்தை மாற்றி கிழிக்க போகிறா, சும்மா சீன் போடுவா, ஏதோ கூப்பிட்டுட்டே இருக்காளே, போமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்கவான். எங்க கூப்பிட்டுட்டு இருக்கோம்ல, காற்று கேட்கலையா, இங்கே வாங்கன்றல, என்ன என்னடி இது, உட்காருங்க, குழந்தை பக்கத்தில் உட்காருங்க. நம்ம அன்றைக்கி 2 பேரும் விளையாண்டுட்டு தானே இருந்தோம். அப்படியா, ஆமான்னு சொல்லுங்கள். ஆமாம், அதுக்கு என்னப்போ, பார்த்தியா அப்பாவே சொல்லிட்டார், நாங்கள் எப்படி சும்மா ஜஸ்ட் விளையாடிட்டு தானே சொல்ல இருந்தோம், ஒன்றும் கிடையாது, நீ அப்பா பார்த்து பயப்பட தேவையில்லை. அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறா. உடனே ஜங்குக்கோட தலையில் வேகமாக ஒரு அடி அடிச்சுட்டு, இத்தனை நாள் இந்த கோவம் ஒரு அடியாக அடிக்க முடிஞ்சு அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு அடி அடிச்சுட்டு, பார்த்தியா அம்மா இவ்வளோ நேரம் அடித்தேன், அப்பா பாரு இப்போ சிரிப்பார் பாரு அப்படின்றா. அதே மாதிரி ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டே உன்னோட ஷோல்டர் மேலே அப்படியே கையை போட்டு அப்படியே அவளோட கையை பெசன்னு பசைகிறாப்புல. எனக்கு புரியுது சரி காண்டாயிட்டா அப்படின்ட்டு. ஆனால் ஜங்குக் சரி காண்டாயிட்டாரு. அவனை பார்த்து முறைச்சிட்டே, நீ ரூமுக்கு வாடி அவனுக்கு இருக்குது அப்படின்றான். வேணும் அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கா. அப்போ லூனா அதை பார்த்து சிரிச்சிட்டு, அப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே எதுவும் சண்டை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விட்றா. வான் அந்த லுக்லேயே புரிஞ்சுட்டு, நீ நினைக்கிற மாதிரி அம்மா அப்பா எந்த சண்டையும் போட்டுக்கிறது கிடையாது சரியா, ஜஸ்ட் நாங்கள் 2 பேரும் சும்மா விளையாடிட்டு இருந்தோம், அவ்வளோதான். லூனா முன்னாடி ஒரு ட்ராமா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தோம், அதை தான் நீ பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுட்ட. நீ நினைக்கிற மாதிரி அப்பா கெட்டவளா இல்லை சொல்லும், அவர் ரொம்ப நல்லவர், அப்பா அம்மாவில் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறது உனக்கு புரியுதுல்ல? புரியும், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துலேயே உன் அப்பா உன் மேலே தான் ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுருக்காரு. உன்னை தான் தன்னோட உயிராகவே அவர் நினைக்கிறாரு. அவரோட உலகமே நீ மட்டும்தான் லூனா. ஸோ நீ உன்னோட அப்பா இருக்காண்டியாவது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிடா, பேச ஆரம்பி. நீ ஒரு தப்பாலாம் நினச்சி விலையே போகாத. உன் அப்பா பண்ணுற எல்லாமே உனக்காக மட்டும்தான். நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ முன்னே தூங்கணும், நீ நல்லா சாப்பாடு சாப்பிடணும், நீ நல்லா ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உன் அப்பா இப்படி இருக்கார், இவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவங்க அம்மா அப்பா அவர் கொடுத்த வழி அவர் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறாரு இல்லைனா. ஸோ நீ அப்பாவுக்கு போய் பேசு அப்படின்றா. ஜங்குக்கு நீ இவ்வளோ தூரம் பேசுனதும் அவ்வளோதான். மனுஷன் ஒரு செகண்ட்
இவ்வளோ போய் அப்படி பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. வாய்னானா எதுவுமே மூஞ்சில் காட்டிக்கிறதில்ல. அப்படியே சிரிச்சுட்டே தான் இருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ். உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பாய்.